இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக விஜய் த்ரிஷா பற்றி தான் எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையில் என்ன நடந்தது, எதுக்காக விஜய் மீது இவ்வளவு விமர்சனம்? சொல்லப்போ நான் விஜய் ரசிகர்களை விஜய் மீது அதிகமான விமர்சனத்தை வைத்து கொண்டு வருகிறார்கள். டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது கடந்த ஒரு 4 வருஷமாக விஜய் சங்கீதா மீது சில விமர்சனங்கள் இருந்தது. சங்கீதா அவர்கள் விஜய் கூடயே இல்லை, ஸோ லண்டன் போயிட்டாங்க, டிவோர்ஸ் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற வதந்திகள் எல்லாம் பரவியது. ஸோ அதை உண்மையாக்கிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் அஃபிஷியலாக சங்கீதா அவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜிஎஸ் தயாரிப்பு நிறுவனம் தெரியும், பிகில் திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனம். ஸோ அவங்களோட மகன் கல்யாணம் இன்னைக்கு நாளைக்கு நடக்க போகிறது. இன்னைக்கு ரிசப்ஷன் நடந்திருக்கு. இந்த ரிசப்ஷன் தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. ஓகே, தளபதி கார் வருது, தளபதி இறங்கின உடனே எல்லாரும் பயங்கர குஸ்பப்ஸ் ஆயிட்டாங்க. முக்கியமாக எல்லாத்துக்கும் பிடிச்ச அந்த ஒரு 10 வேஷ்டி 10 ஷர்ட்டை போட்டு ரொம்ப சூப்பரான லுக்கில் விஜய் வந்தாங்க. ஆனால் விஜய்க்கு பின்னாடி காரில் கிடையாது, விஜய் அவர்களுக்கு பின்னாடி சீட்டில் த்ரிஷா அவர்கள் விஜய் போட்டு அதே கலரில் பட்டு சாரி கட்டிட்டு ரொம்ப ஜோடியாக வந்தாங்க. அந்த ஒரு வீடியோ ரிலீஸ் ஆன உடனே சோஷியல் மீடியா கம்ப்ளீட்டாக பிளாஸ்ட் ஆகிடுச்சு. பொதுவாக விஜய் அவர்களோட வீடியோ ஏதாவது ரிலீஸ் ஆகும்போது சோஷியல் மீடியா டீயாக இருக்கும். பயங்கரமாக அவங்க ரசிகர்கள் இதை பரப்பாங்க, அவ்வளோ அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா பல விஜய் ரசிகர்கள் ஏன்னா நான் எப்போயுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவோம், நீங்கள் எது பண்ணாலும் உங்கள் சப்போர்ட் ஏதாவது ஒரு விஷயம் சப்போர்ட் பண்ணி பேசுவோம். ஆனால் இது எங்களால் எதுவுமே பேச முடியல, இது எங்களாலே ஏற்றுக்கொள்ள முடியல, எதுக்குன்னா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு பல கேள்விகள் விஜய் மீது எழுந்து கொண்டு இருக்குது. பல விமர்சனங்கள் எழுந்துட்டு இருக்குது. சொல்லப்போனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்களோட கெரியரை முடிக்கிற மாதிரி விஜயை பண்ணிட்டு எதுக்காக இப்படி பண்ணுறாங்க, சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் சில பேர் இதை பாசிட்டிவாக எடுத்துருக்காங்க, இது அவங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் இதனால் சோஷியல் மீடியாலும் சரி மீடியாலையும் சரி நிறைய பேர் விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தாங்க. த்ரிஷாவோட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. சோஷியல் மீடியாவோட வாயை அடைக்கிறதுக்காக தான் விஜய் அவர்கள் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாலுமே விஜய் ரசிகர்கள் மத்தியில் இது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். பல பேர்த்தோட தூக்கத்தை இன்றைக்கி விஜய் கெடுத்திருக்காரு. இன்றைக்கி நைட் கண்டிப்பாக யாருமே தூங்க மாட்டாங்க. ஏன்னா இந்த திவஸ் அப்படிங்கிற விஷயம் கரெக்டாக சண்டே ஈவினிங் 6 மணிக்கு சாட்டர்டே ஈவினிங் 6 மணிக்கு வந்துச்சு. இந்த திவஸு அந்த ஒரு திவஸோட அந்த ஒரு இம்பேக்ட் முடியவே ஒரு 3 நாள் ஆச்சு. அந்த இம்பேக்ட் முடிஞ்சு விஜய் அவர்களோட ஸ்பீச் பயங்கரமாக பேசப்பட்டது. இப்போ இன்னொன்று த்ரிஷா கூட விஜய் இருக்க புகைப்படங்கள், வீடியோ, அஃபிஷியலாக ஒரு ஈவெண்ட் வர ஃபுட்டேஜஸ் இது இன்னுமே விஜய் ரசிகர்களை பயங்கரமாக அப்செட் ஆக்கிவிடும். முக்கியமாக விஜயை நம்பிட்டு இருக்க தமிழக மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட், ஒரு நெகட்டிவான இம்பேக்டாக கிரியேட் ஆகியிருக்கும். முக்கியமாக எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களை இளைஞர்கள் முன்னோடியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. குழந்தைகள், சின்ன சின்ன பசங்களாம் நீங்கள் தான் ரோல் மாடல் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். உங்கள் ரோல் மாடல்ஸ் உங்களை மாதிரியே பண்ண மாட்டாங்களா அப்படின்னு பல கேள்விகள் எழுந்துட்டு இருக்குது. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் சோஷியல் மீடியா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ திங்க் பண்ண நாம விஜய் இவ்வளோ திங்க் பண்ணியிருக்க மாட்டாரா? ஸோ அவர் ஒய்ஃபை நினச்சி நீங்கள் டிவோர்ஸ் கொடுக்காத அப்படின்னு சொல்ல மாட்டாரா? த்ரிஷாவை எதுக்கு வாண்டடாக கூப்பிட்டு வரணும், இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் மூவ் இருக்குது அப்படி சொல்லி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் தான் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக மொத்தத்தில் 2026 அரசியல் சூடு பிடித்திருக்கு, ரொம்ப பரபரப்பாக போக போகிறது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.